இடமுருக்கு அவல் பொறி. அஞ்சரைப்பெட்டை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆரோக்கியமான சுவையான உணவு பகுதியில பாலக் பன்னீர் பரந்தா பண்றது எப்படிங்கறத கத்துக்க போறோம். பாலக் பன்னீர் பரந்தாக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத முதல்ல பாப்போமா. பன்னீர், பாலக், கோதுமை மாவு, தயிர், சாட் மசாலா, ஓமம், உப்பு, வெங்காயம், ஜீரகப்பொடி, புதினா, எண்ணெய். ஃபர்ஸ்ட் நம்ம அது பண்றதுக்கு அடுப்பை பத்த வைக்கணும். அடுப்பை பத்த வச்சுட்டு அதுல நம்ம எண்ணெயை சுத்தி விட்டுடலாம். இது நம்ம கொஞ்சம் பொரிச்சு எடுக்கிற மாதிரி ஐட்டம், அதனால கொஞ்சம் எண்ணெய் எல்லா இடத்துலயும் படுற மாதிரி விடணும். ஜஸ்ட் பொரிக்கிறதுக்காக தான் நம்ம அதுல விட்டுருக்கோம், ஆனா எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். ஓகே, அதுல கோதுமை மாவு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமா கட் பண்ணி வச்ச பாலக்கை இன்னும் கொஞ்சம் பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. பன்னீர் கொஞ்சம் துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்கிறத போடுங்க. கொஞ்சம் ஓம பொடி, ஏன்னா பன்னீர் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஜீரண சக்திக்காக ஓமம் போடணும். சாட் மசாலா, வெங்காயம் துண்டு துண்டா நறுக்கி வச்சது, கொஞ்சம் புதினா எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தயிர் கெட்டியா விட்டுட்டு இதை நல்லா கலந்துக்கணுங்க. பாலக் பன்னீர் பரந்தா இதுல எப்படியாவது ஒரு வகையில நம்ம ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது கீரை சேர்த்துக்கணும்னு டாக்டர் சொல்றாங்க. ஸோ கீரை எப்பவுமே மசியல் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான உணவா நீங்க கொடுத்தீங்கன்னாக்க அவங்க ரொம்ப ஈஸியா கீரையை சாப்பிட்டு போயிடுவாங்க. இதுல பன்னீரும் இருக்கிறதுனால ஒரு பக்கம் ஃபேட்டு, ஒரு பக்கம் புரோட்டீனு, ஒரு பக்கம் கால்சியம், தயிர் இருக்கிறதுனால எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப கால்சியம், புரோட்டீன் அண்ட் ஹை கேலரி உள்ள ஃபுட்டு நமக்கு கிடைக்கிறது. ஸோ இதுல ஜீரண சக்திக்கும் நம்ம ஓமம், ஜீரகப்பொடி எல்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப ஒரு டேஸ்டியா இருக்குங்க இது. இதை நம்ம என்ன பண்ணோம், நல்லா கலந்துட்டோம். இப்போ சின்ன சின்ன உருண்டையா உருட்டிட்டு இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இந்த பக்கம், அதுல வடை மாதிரி கட்டிட்டு ஓரமா இப்படி போடுங்க. போட்டுட்டு 2 பக்கமும் பெரட்டி பெரட்டி நம்ம எடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. கிறிஸ்பா வடை மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பிளஸ் ஈஸியா வீட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வச்சு 2 நிமிஷத்துல யாராவது கெஸ்ட் வந்தா கூட நம்மளால தயார் பண்ணி கொடுக்க முடியும். இதுக்கு தேவையான பொருட்கள் பாலக்கும் பன்னீரும் வீட்டில் இருந்ததுன்னா, கோதுமை மாவு எப்பவுமே வீட்டில் இருக்கும், இதெல்லாம் இருந்ததுன்னா 5 நிமிஷத்துல நம்ம பாலக் பன்னீர் பரந்தா நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்ப கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா கீரை வடைன்னு கொடுக்குறாங்க. ஆனா அந்த கீரை வடை இருக்கு இல்லையா, அதுல கீரையை அவன் அலம்பி நறுக்கிறானா அல்லது அலம்பாமியா அப்படியே போடுறானா நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஏதோ ஒரு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டுறோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தப்புறம் தான் ஃபுட் பாய்சன் ஆறுது, எதனால ஆறுதுன்னு நமக்கு தெரியாது. அதுல வடை மாவுனால ஆறுதா கீரையால ஆறுதா நமக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதே கீரையை நம்ம வீட்டுல நல்லா ஆஞ்சு நறுக்கி நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு நம்ம சாப்பிட்டோங்கிற மனசுக்கு திருப்தியாக இருக்கும், பிளஸ் சுவையாகவும் இருக்கும் இல்லையா. அதனால மேக்சிமம் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வீட்லயே நம்ம எல்லா உணவையும் தயார் பண்ணி கொடுக்கறது நல்லதுங்க. அதனாலதான் நம்ம இந்த அஞ்சரைப்பெட்டி நிகழ்ச்சியை விடாம தவறாமல் நீங்க பாருங்க. அதுல ஆரோக்கியமான உணவு பகுதியில இன்றைக்கு அஞ்சரைப்பெட்டி நிகழ்ச்சியில நம்ம பாலக் பன்னீர் பரந்தா எப்படி ரெடி பண்ணிருக்கோங்கிறத பார்த்திருக்கோம் இல்லையா. இப்போ பாலக் பன்னீர் பரந்தா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்ல நம்ம சர்வ் பண்ண போறோம். பாருங்க, நம்ம வச்ச எண்ணெய் அப்படியே இருக்கு, நல்ல மொறு 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 மொறுன்னு மசால் வடை மாதிரி சூப்பரா ஆயிடுச்சு இல்லையா. இதை நம்ம எடுத்து ஒரு தட்டுல வச்சுட்டு சாப்பாடையும் இதை சாப்பிடலாம். சூப்பரா பாலக் பன்னீர் பரந்தா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்ல கர 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 கரன்னு மொறு 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 மொறுன்னு சூப்பரா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இத மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே சுவையா பாலக்லயும் பன்னீர்லயும்
நம்ம தயார் பண்ணி வச்சோம்னா வந்த உடனே அவங்க சாப்பிட்டுட்டு நம்ம கேட்கறதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க பசங்க. நீ படின்னு நீங்க சொல்லவே வேண்டாங்க, அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து உடனே புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி குழந்தைகளை அட்ராக்ட் பண்ற மாதிரி உணவை நம்ம சொல்லித்தரோம் ஆரோக்கியமான உணவு பகுதியில.